மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். கரந்தனிய ராஜுவினுடைய படுகொலை ராஜ்யம் அம்பலம், அதிர்ச்சியில் போலீசார். போலீஸ் பரிசோதகரை படுகொலை செய்த பாதகன் துபாயில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். கரந்தனிய ராஜுவினுடைய படுகொலை ராஜ்யம். இந்த கரந்தனிய ராஜு யாரு, இவர் எங்கிருந்தாரு, யார் இவங்களை விசாரணைக்கு உட்படுத்தினாங்க அப்படின்ற பல்வேறு செய்திகள் தான் இப்போது ஊடகங்களில் மிகப்பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. கரந்தனிய ராஜு துபாயில் மறைந்து கொண்டு பல்வேறு குற்றச்செயல்களை செய்து வந்தவர். போதை வர்த்தகம் என்ன, கப்பம் வாங்குவது என்ன, படுகொலை செய்வது என்ன, கைவந்த கலையாக பல்வேறு குற்றங்களை செய்து வந்தவரை அதிரடியாக சிஐடியினர் துபாயில் கைது செய்து நாட்டிற்கு கொண்டு வந்து இப்போது விசாரணைக்கு உட்படுத்தினாங்க. இவரை விசாரணைக்கு உட்படுத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசிடி பிரிவினர் தான். இந்த பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையில் தெரிய வந்த அதிர்ச்சியூட்டு தகவல்கள் தான் இப்போது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. கரந்தனிய ராஜு 37 படுகொலைகள் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இதுல சட்டத்துக்காக வாழ்ந்தவர், சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும், போதைப் பொருளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர், பாதாள உலக குழுக்களை எதிர்க்கிறதுல தென் மாகாணத்தில் முன்னிலையில் நின்று பல்வேறு விசாரணைகளை நடத்தி பல்வேறு சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் தான் போலீஸ் பரிசோதகர் பாலித்த சிங்கவை ராஜு படுகொலை செய்ததாக அவருடைய வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறாரு. இதுக்கு மேல அதிர்ச்சியோட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு படுகொலையை செய்த குறித்த நபரை துபாய்க்கு வரவழைத்து அங்கு வாழ வைத்ததாகவும், இவர் போதைக்கு அடிமையானவர், போதைப் பொருள் கிடைக்காதன் காரணமாக ரொம்ப விரக்தி அடைந்து மன உளைச்சல துபாயிலேயே தூக்கிலிட்டு தற்கொலை செய்த செய்தியையும் வாக்குமூலத்தில் வழங்கி இருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. கரந்தனிய ராஜுவுடைய வாக்குமூலத்துக்கு அவைய குறித்த போலீஸ் பரிசோதகர் படுகொலை செய்வதற்காக மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற இளைஞனையும் கைது செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜுடைய வாக்குமூலத்துக்கு இணங்க அன்றைய தினம் ஷூட்டராக படுகொலை செய்வதற்கு சென்ற சமன் கொல்லாவையும் அதிரடியாக கைது செஞ்சாங்க. இவர்களிடமிருந்து மறைத்து வைக்கப்பட்ட T-56 துப்பாக்கியும் ஒரு மெகசினும் 15 தோட்டாக்களையும் போலீசார் கைப்பற்றினாங்க. மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற நபர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த இந்த பணிக்காக சமன் கொல்லா தனக்கு 50,000 ரூபாய் பணம் தந்ததாகவும், இதுக்கு பிறகு சாட்சியத்தை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னை படுகொலை செய்வதற்கு முயற்சி செய்ததாகவும், இதுவரைக்கும் தான் தலைமறைமாக வாழ்ந்து வந்த சங்கதியை சொல்லியிருக்கிறாரு. போலீஸ் பரிசோதகர் பாலிந்த எதற்காக இவங்க படுகொலை செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தென் மாகாணத்துல கரந்தனிய ராஜு உள்ளிட்ட குழுவினருக்கு செம்ம சொப்பனாக இருந்தவர். சட்டம் ஒழுங்க பேணணும், போதை வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடாது, கப்பம் வாங்கக்கூடாது, பாதாள உலக குழுக்களை வேற அதுக்கு பணியில ஈடுபட்டவர் தான் குறித்த போலீஸ் அதிகாரி. அதனால போலீஸ் அதிகாரியுடைய சோழியை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஒரு கைங்காரியத்தை செய்து முடிச்சிருக்கிறாங்க. இவர் கரந்தனிய சுத்தாவினுடைய அனைத்து விவகாரங்களையும் தேடி மோப்பம் பிடித்து கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கின்ற பணியில தான் இவர் இருந்து வந்திருக்கிறாரு. இது பிடிக்காத கரந்தனிய சுத்தா தான் இந்த ஒரு கென்றக்க கொடுத்து இந்த போலீஸ் அதிகாரியை படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. கரந்தனிய சுத்தாவும் கரந்தனிய ராஜுவும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி. அரசியல்வாதிகள் எல்லாம் எம்மோடு இருக்கும்போது, பெரும் அதிகாரிகள் எல்லாம் எம்மோடு இருக்கும்போது, நீ ஒரு சாதாரண போலீஸ் பரிசோதகர், நீ என்னடா வாலாற்றுறது அப்படின்ற மாதிரி தான் குறித்த போலீஸ் பரிசோதகரை போட்டிருக்கிறாங்க. இந்த கொலை எவ்வாறு திட்டமிட்டது, எப்படி நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலி மேல் நீதிமன்றத்துல குறித்த போலீஸ் பரிசோதனைக்கு எதிராக ஒரு வழக்கு நடந்திருக்கு. இந்த ஒரு வழக்குக்காக வருகை தரும் பொழுதுதான் இவரை படுகொலை செய்வதற்கான திட்டத்தை வகுத்து சமன் மல்லியோடு மற்றும் ஒரு நபரை துப்பாக்கியோட அனுப்பியிருக்காங்க கரந்தனிய சுத்தா. அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு, அதிகாரிகளை ஷூட்டரை அனுப்பியிருக்கிறாங்க. பிறகு கிடைச்ச தகவல் தான் மதியத்துக்கு பிறகு இந்த வழக்கு எடுக்க போறாங்க அப்படின்றதுனால மீண்டும் 2 நபர்களை துப்பாக்கியோட அனுப்பியிருக்கிறார் கரந்தனிய சுத்தா. அவனுக்கு தப்பினாலும் நீ சோழியை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி. அதுக்கு பிற்பாடு தான் 2வது அனுப்பிய ஷூட்டர் தான் இந்த போலீஸ் பரிசோதகரை படுகொலை செய்ததாகவும், அந்த ஒரு நபர் தான் துபாய்க்கு அழைக்கப்பட்டு அங்கு வாழ வச்சதாகவும், போதைப் பொருள் கிடைக்கல அப்படின்னு காரணத்துக்காக அவன் தற்கொலை செய்து கொண்டு தன் உயிரை மாய்த்து கொண்டார். முதல் அனுப்பப்பட்ட ஷூட்டர் தான் சமன் மல்லி இப்போது கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாரு. எதற்காக போலீஸ் பரிசோதகர் பாலிந்த சேருக்கு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பலாங்கோட பகுதியில் ஒரு திருமண வீட்டுல ஏதோ ஒரு சண்டை சச்சரவு அப்படின்னு சொல்லி இரு தரப்புகள் அடிபிடிப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. செய்தி கேள்விப்பட்ட பாலிந்த சேர் உடனடியாக அவரோட டீமோட அங்க போயிருக்கிறாங்க. பிரச்சனையை உருவாக்கிய டீம் குறித்த பாலிந்த சேருடைய டீமுக்கு அடிப்பதற்கு முற்பட்டு பல்வேறு சர்ச்சைகளும் சண்டைகளும் ஏற்பட்ட சூழ்நிலையில பிரச்சனையை உருவாக்கிய ஒரு தரப்பு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாக்கும்
தேசிய அதிகார சபையில குறித்த போலீஸ் அதிகாரி தம்மை அடித்ததாகவும் துன்புறுத்தியதாகவும் ஒரு புகார் அளித்தாங்க. அந்த புகார் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு மேல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில தான் இந்த புகாரை வழங்கிய குறித்த நபர் பாலிந்த சேர அணுகி தனது கஷ்டங்கள் தனது பொருளாதார நெருக்கடி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த வழக்கு வாபஸ் வாங்குவதாக உறுதிமொழி அளிச்சிருக்கிறாரு. அடுத்த தவணை வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது புகார் அளித்த நபர் என்ன சொல்லியிருக்கிறார் நீதிமன்றத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வழக்கை மனிதாபிமான அடிப்படையில் நான் விலக்கிக் கொள்வதாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்குனங்க நீதிபதி திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறாரு. நீங்க தான் வழக்கு போட்டீங்க, உங்களுக்கு தான் சித்திரவதை பண்ணியதாக சொல்லியிருக்கிறீங்க, வழக்கும் இப்போது நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென என்ன மனமாற்றம் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. திரும்ப திரும்ப கேட்டதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலித்து சார் பணம் தந்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. உடனடியாக நீதிபதி என்ன உத்தரவை பிறப்பிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனடியாக போலீஸ் அதிகாரியை கைது செய்து விளக்குமுறையில் வைக்க சொன்னாரு. பல மாதங்களுக்கு பின்னால பிணையில வெளியே வந்தவர் 2023 ஆண்டு நவம்பர் மாதம் இறுதி பகுதியில் குறித்த போலீஸ் பரிசோதகர் வழக்கு விசாரணைக்காக வந்த பொழுதுதான் இந்த ஒரு சம்பவம், இந்த ஒரு சூட்டு சம்பவம் நடந்து முடியுது. இதை கச்சிதமாக திட்டமிட்டது கரந்தனிய சுத்தாவும் கரந்தனிய ராஜுவும் தான். இந்த ஒரு போலீஸ் பரிசோதகரை படுகொலை செய்வதற்கான அனைத்து விஷயங்களும் செஞ்சு முடிச்சாங்க. அந்த திருமண வைபவம் நடந்த காலப்பகுதியில தான் புரதந்த வைத்தியசாலைகளுடைய மக்களுடைய அபிமானத்தை பெற்ற ஒரு நல்ல ஒரு வைத்தியரை இருவரும் சேர்ந்து படுகொலை செய்திருக்கிறாங்க. உடனடியாக விசாரணையை ஆரம்பித்தது குறித்த பாலிந்த சேர் அவங்க தான். கரந்தனிய சுத்தாவையும் கரந்தனிய ராஜுவையும் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தினாங்க. இப்படி விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கின்ற சூழ்நிலையில தான் அந்த ஒரு கல்யாண வீட்டில் நடந்த சம்பவம் நடந்து முடிந்தது. அனைத்துமே திட்டமிட்டு செய்யப்பட்டதா, இவரை சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக செய்து கொள்ளப்பட்ட சதியா என்ற சந்தேகமும் இப்போது பேசப்படுது. கரந்தனிய சுத்தாவிடம் T56 ரக துப்பாக்கிகள் 8 இருந்ததாகவும் அதில் 6ஐ சிசிடியினர் கைப்பற்றியதாகவும் போலீசார் வெளியிட்ட அதிர்ச்சியான அறிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரந்தனிய சுத்தாவும் கரந்தனிய ராஜுவும் பயன்படுத்தி அதிகமான துப்பாக்கிகள் எல்டிடியினர் பயன்படுத்திய துப்பாக்கி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த துப்பாக்கி எப்படி இவங்களுக்குள்ள போச்சு, யார் இதுக்கு இடைத்தரகர்களாக இருந்தாங்க, யார் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ற விசாரணையும் இப்போது போலீசார் தொடங்கி இருக்கிறாங்க. இதுல கடந்த சில மாதங்களுக்கு முன்னால கரந்தனிய சுத்தா முன்னின்று செய்த ஒரு படுகொலை தான் சட்டத்தரணி ஒருவரையும் அவருடைய மனைவியையும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னால வச்சு படுகொலை செய்த சம்பவம் பதிவாகி இருந்தது. இப்படி 37க்கும் அதிகமான பல்வேறு படுகொலையை செஞ்சவங்க தான் கரந்தனிய சுத்தாவும் அவருடைய உடம்பரப்பும் கரந்தனிய ராஜுவும் இணைந்துதான் இத்தனை படுகொலையை செய்திருக்கிறாங்க. இவை அனைத்துமே இப்போது வெளிவர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயிலிருந்து கரந்தனிய ராஜுவை கைது செய்து நாட்டுக்கு கொண்டு விசாரணை நடத்தியதுதான் அவர்கள் செய்த பல்வேறு குற்றச்செயல்கள் இப்பொழுது அம்பலத்துக்கு போலீசாருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பின்னணியில 2 தினங்களுக்கு முன்னால துபாயில் மறைந்திருந்து பல்வேறு குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்டவங்க போதைப் பொருள் வியாபாரம் என்ன, படுகொலை என்ன, கப்பம் என்ன என்ற பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த 21 பாதாள உலக குழு உறுப்பினர்களை அதிரடியாக கைது செய்து இப்போது எமது நாட்டு போலீசார்கள் நாட்டிற்கு அழைத்து விசாரணைகள் நடத்துவது என்பது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. நாட்டினுடைய இந்த வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமே பாதாள உலக குழுக்களுடைய போதை வியாபாரமும் அதற்காக அரசியல்வாதிகளை வளைச்சு போட்டதும் அதிகாரிகளை பணம் கொடுத்து விலை கொடுத்து வாங்கிய பல்வேறு சம்பவங்கள் தான். நாடு இந்த இடத்துல இருப்பதற்கும் நாட்டினுடைய எதிர்கால சந்ததி இளைஞர்கள் இந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையை போதையோடு பயணிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவானதுதான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு சவாலான விடயமாக பார்க்கப்பட்ட சூழ்நிலையில இங்க இருக்கின்ற சில்லறை கேசுகளை பிடிச்சு உள்ள போடுறதுனால போதை வர்த்தகம் முடிஞ்சிடாது, போதை பாவனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது என்பதனால எய்தவனுக்கு அம்பனோவான் ஏன் என்பது போல இப்போது அதை செய்கின்ற பாதாள உலக குழுக்கள் வெளிநாட்டில் இருக்கின்றவர்களை தேடி வேட்டையாடி இப்போது நாட்டுக்குள்ள கொண்டு விசாரணை நடத்துவது என்பது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. என்னதான் இருந்தாலும் இந்த நாட்டை சுத்தப்படுத்துகின்ற இந்த பணியில கருத்து வேற்றுமைகள் எல்லாம் கலைந்து இந்த ஒரு செயற்திட்டத்துக்கு நிச்சயமாக பங்களிப்பு வழங்கணும் அப்படின்ற வினயமான ஒரு வேண்டுதலோடு போதை இல்லாத, கொலை இல்லாத, கொள்ளை இல்லாத பாதுகாப்பான ஒரு நாடு தேசம் உருவாகணும் இறைவனை பிரார்த்தித்து மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.